சாண்டில்யன் அவர்களின் மோகினி வனம். அத்தியாயம் 20. ரகசிய ராணி. பாரதத்தில் போர் முறைகள் மாறிவிட்டதையும் புது முறை போர்கள் தலையெடுத்து விட்டதையும் அந்த வகையில் போராடினால் ஒழிய மகாராஷ்டிரர்களின் படையெடுப்பை சமாளிப்பது கஷ்டம் என்று தீப்சந்த் கூறியதை அந்த மந்திர ஆலோசனையில் சம்பந்தப்பட்ட யாருமே ரசிக்கவில்லை. மகாராஷ்டிரர்களுடன் இருக்கும் வெள்ளையர் படையின் பயங்கர சக்தியை பற்றி அவன் எடுத்துரைத்த போது போர் அனுபவம் இல்லாத தீப்சந்த் தங்களை பயமுறுத்துவதாகவே சலூம்ராவும் சங்கரசிம்மனும் நினைத்தார்கள். அந்த வெள்ளையர் படையை சமாளிக்க தான் இருப்பதாக தீப்சந்த் சொன்னதும் அவன் துணிவையும் திமிரையும் எண்ணி மற்ற இரு மகா வீரர்களும் வியப்பே அடைந்தார்கள். அந்த வியப்பின் விளைவாக சலூம்ரா சொன்னார், இளங்கன்று பயமறியாது, துள்ளி விளையாடுகிறது, அதை ரசிப்போம், அதை பற்றி யாரும் பெரிதாக நினைக்க வேண்டாம் என்று. சங்கரசிம்மன் அப்படி தீப்சந்தை மன்னித்து விடுவதாக தெரியவில்லை. இளங்கன்றாக இருந்தாலும் துள்ளி விளையாடும் நிலம் உண்டு. கண்ட இடத்தில் விளையாடினால் அதை பிடித்து கட்டி அடக்க வேண்டியது அவசியம் என்றான் சற்றே சினத்தை காட்டி. சங்கரசிம்மன் பேச்சை கேட்ட தீப்சந்த் புன்முறுவல் செய்தான். இளம் கன்றை எப்படி அடக்குவதாக உத்தேசம் என்று வினவினான் புன்முறுவலின் ஊடே. காலம் வரட்டும் சொல்கிறேன் என்று சற்று ஆணவத்துடன் பேசினான் சங்கரசிம்மன். போர் நாட்டுக்கு வந்துவிட்டது, இன்னும் என்ன காலம் வர வேண்டும் என்று கேட்டான் தீப்சந்த். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால் தனது வாளின் மீது கையை வைத்தான் சங்கரசிம்மன். அப்பொழுது தலையிட்ட சலூம்பரா, சங்கரசிம்மா, வாளை கொண்டு இந்த வாலிபனை அடக்க முடியாது, பெரிய வாள் வீரன், இவனிடம் வீண் சண்டை வைத்து கொள்ளாதே என்று சொன்னார். சங்கரசிம்மன் முகத்தில் ஆச்சரிய ரேகை பெரிதாக படர்ந்தது. சலூம்பரா, தாங்களா இப்படி பேசுவது என்று கேட்டான். இது விஷயத்தில் என்னை விட காரணத்துடன் பேசுபவர் இருக்க முடியாது, இதை திட்டமாக சொன்னார் சலூம்பரா. அதை சொல்லி கட்டு போட்டிருந்த தனது வாட்கரத்தையும் நோக்கினார். சங்கரசிம்மன் ஏதும் புரியாமல் விழித்தான். இந்த சிறுவன் என்று ஏதோ இழுத்தான். வாட்போரில் என்னை வென்றான் என்று வாசகத்தை முடித்தார் சலூம்பரா. அதை நம்ப முடியாததால், நேர்போரிலா என்று சங்கரசிம்மன் கேட்டான். ஆமாம், நேரான தர்மமான போரில் என்றார் சலூம்பரா. அவர் சொற்களை கேட்ட சங்கரசிம்மன் மட்டுமின்றி சோம்ஜியும் வியப்பின் எல்லையை எய்தினாலும் சோம்ஜி மட்டும், சலூம்பரா, இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது என்று சொன்னார். பெருந்தன்மையை அல்ல சோம்ஜி, உண்மையை காட்டுகிறது. என் ஆயுளில் நான் சந்தித்த மிகப்பெரிய வாள் வீரர்களில் தீப்சந்தும் ஒருவன், இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார். அந்த வீரத்தை நானும் சிறிது பார்க்கிறேனே என்ற சங்கரசிம்மன் மறுபடியும் வாளின் மீது கையை வைத்தான். தீப்சந்தின் கண்களில் ஏளன சிரிப்பு உதிர்ந்தது. நமது வீரத்தை காட்டி நம்மை நாமே கொன்று கொள்வதை விட எதிரிகளை கொல்வதில் நமது சாமர்த்தியத்தை உபயோகிப்பது நல்லதல்லவா என்று சொன்னான் தீப்சந்த். இந்த இடத்தில் உரையாடலில் மந்திரி புகுந்து தீப்சந்த் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்றார். என்ன நியாயம்? தற்பெருமை நியாயமாகுமா என்று சங்கரசிம்மன் கேட்டான். வயது அப்படி பேசச் செய்கிறது, அதை மன்னித்துவிடு என்றார் சோம்ஜி. சங்கரசிம்மன் மன்னிக்கும் மனநிலையில் இல்லை. கோபமாக தீப்சந்த் சோம்ஜி இருவரையும் பார்த்துவிட்டு, மந்திரி, என் படை போருக்கு என்றும் சித்தமாக இருக்கும். சலூம்பரா என்றைக்கு மகாராஷ்டிர படைகளை நோக்கி நகருகிறாரோ அன்று என் படையும் நகரும் என்று கூறிவிட்டு சலூம்பராவுக்கும் மந்திரிக்கும் தலைவணங்கி வெளியேற முயன்றான். அப்பொழுது தீப்சந்த் ஒரு கேள்வியை வீசினான். படைகள் சித்தமாக இருக்கலாம், தலைமை வகித்து நடத்தும் போது சேனாதிபதி யார் என்று. வெளியேற தொடங்கிய சங்கரசிம்மன் திரும்பினான் வேகமாக. அவரவர் படைகளுக்கு அவரவர் தலைவர், இது கூட தெரியாதா உனக்கு என்று வினவினான் ஆத்திரத்துடன். அப்படி தலைக்கு தலை தலைவர்களாக இருந்துதான் ராஜபுதனம் அழிந்திருக்கிறது. ஏற்கனவே நிகழ்ந்துள்ள சரித்திரம் நமக்கு படிப்பினையை கொடுக்கவில்லை என்றால் இனிமேலும் நாம் உருப்படுவது சந்தேகம் என்ற தீப்சந்த், மந்திரி, ராஜபுதனத்து படைகளை நடத்த ஒரு பொது தலைவன் தேவை. தலைக்கு தலை நாட்டாண்மையானால் மறுபடியும் தோல்வியே ஏற்படும். ராஜபுதனம் சாம்ராஜ்யத்தை இழந்து நிற்கிறது. மகாராஷ்டிரர் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருகிறார்கள். அவர்களை எதிர்க்க ஒரே ஒரு தலைவனின் கீழ் இயங்கும் திறமையான படை தேவை. அந்த தலைவன் யார் என்பதை முடிவு செய்யுங்கள். அவரிடம் பணி செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன் என்றும் கூறினான். இதை தீப்சந்த் பேசியதும் சலூம்பரா, சங்கரசிம்மன் இருவருமே சோம்ஜி என்னும் சோம்சந்த் காந்தியை நோக்கினார்கள். சோம்ஜியின் பார்வை மெதுவாக சலூம்பரா மீது நிலைத்தது. இங்கு வயதிலும் போர் அனுபவத்திலும் சலூம்பரா பெரியவர் என்று பேசத் தொடங்கினார். சங்கரசிம்மன் விழித்தான். மந்திரி, இதில் வயது அல்ல முக்கியம், சந்தாவதர்களுக்கு சக்தாவதர்கள் குறைந்தவர்கள் அல்ல என்று சுட்டிக்காட்டினான்.
ஏற்கனவே மேவார் அரசை இரண்டாக பிளந்திருக்கும் சந்தாவதர் சக்தாவதர் போட்டி மீண்டும் தலையெடுப்பதை நினைத்து சோம்ஜி கலங்கினார். இருப்பினும் தைரியத்துடன் சொன்னார், சங்கரசிம்மா, உன் வீரத்தையோ சக்தாவதர்களின் வீரத்தையோ நான் சந்தேகிக்கவில்லை. வெளியார் படையெடுத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பதவியை நினைத்து நாம் பிளவுபட்டால் மேவார் போய்விடும். இந்த போர் முடியும் வரை சலும்பரா சேனாதிபதியாக இருக்கட்டும் என்று மிகவும் தீனமான குரலில் சொன்னார். சங்கரசிம்மன் பதில் சொல்லவில்லை. தீப்சந்த் மட்டும் பதில் சொன்னான், எனக்கு சம்மதம் என்று. சங்கரசிம்மன் வேண்டா வெறுப்பாக தலையை அசைத்துவிட்டு வெளியேறினான். ஆனால் அன்றைய முடிவு எத்தனை விபரீதங்களை மேவாரில் விளைவிக்கப் போகிறது என்பதை மந்திரி சோம்ஜி அன்று உணரவில்லை. அந்த முடிவு அவரது உயிருக்கே உலை வைக்கும் என்பதையும் அவர் அறியவில்லை. நாட்டு நன்மையை முதன்மையாக வைத்து அன்று அவர் எடுத்த முடிவை செய்தார். அவர் முடிவு சக்தாவதர்களின் விரோதத்தை முறியடிக்கவில்லை. முடிவை கேட்டதும் சங்கரசிம்மன் வெளியேறினான். போருக்கு ஒப்புதல் தந்து சலும்பரா வெற்றி புன்னகை செய்தார். மந்திரி, கவலை வேண்டாம், மகாராஷ்டிரர்களை நானே வெற்றி கொள்கிறேன். சங்கரசிம்மன் இல்லாவிட்டால் கோட்டா சமஸ்தான் அதிபதி ஜலீம் சிங் இருக்கிறான் நமக்கு உதவ. அவன் பெரும் படையும் இருக்கிறது. தவிர தீப்சந்த் இருக்கிறான் என்று கூறி விடைபெற்று கொண்டார். அவ்விருவரும் சென்றதும் தீப்சந்தை உற்று நோக்கிய மந்திரி சோம்ஜி, தீப்சந்த், இந்த முடிவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினார். தீப்சந்த் தனது முகத்தில் வருத்தத்தை படரவிட்டு கொண்டான். நமது நாடு கட்சி விரோதங்களால் அழிந்தது. நாட்டு பற்றில்லாமல் தங்கள் நலனை மட்டும் உத்தேசிக்கும் கட்சிகள் இருக்கும் வரை இந்த நாடு உருப்படுவது கஷ்டம். ஆனால் பொது விரோதி வரும்போதாவது இவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்களா பார்ப்போம் என்று கூறினான். அவன் குரலில் தொனித்த சோகம் முகத்திலும் தெரிந்தது. சோம்ஜி சோக பிம்பமாக தெரிந்தார். நல்லதோ பொல்லாததோ, எனக்கு சரி என்று தெரிந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று கூறிய அவர் சொற்களிலும் சோகம் பெரிதாக ஒலித்தது. எதற்கும் இங்கு நடந்ததை ராஜமாதாவிடம் தெரிவித்துவிடு என்றும் சொன்னார். உத்தரவு மகாமந்திரி, அப்படியே செய்கிறேன். நாளை நான் ஊருக்கு கிளம்பும் முன்பு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி கிளம்ப முற்பட்டவனை சோம்ஜி தடுத்து, ஊருக்கா என்று வியப்புடன் கேட்டார். ஆம், உனது வீரர்கள் 10,000 பேர் உதய்பூருக்கு வரப்போவதாக சொன்னாயே? ஆம், சொன்னேன். அவர்கள் வரும்போது நீ இருக்க வேண்டாமா? அதற்குள் வந்து விடுவேன். அதற்குள் மண்டலக்கோட்டைக்கு சென்று திரும்பி விடுவாயா? அங்கு போகப் போவதில்லை. நேராக நாக்ரா மக்ராவுக்கு சென்று திரும்பி விடுவேன். இதை கேட்ட சோம்ஜி, அங்கு எதற்கு என்று கேட்டார். புஷ்பாவதியை கொண்டு போய் விட வேண்டும். இரண்டாவதாக அங்குள்ள ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றான் தீப்சந்த். சோம்ஜி சிந்தனை வசப்பட்டார். புஷ்பாவதியை நீ கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் தெரிகிறது. வந்தபோதே அவளை சந்தாவதர்கள் மறித்து தூக்கிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் இன்னொரு பெண் யார் என்று கேட்டார் தீவிர சிந்தனைக்கு பிறகு. தீப்சந்த் அவருக்கு மட்டும் கேட்கும்படி பேசினான். அவர் காதுக்கு அருகில் குனிந்து, ரகசிய ராணி என்று சொன்னான் ரகசியமாக. மந்திரி பிரமித்தார். என்ன, ரகசிய ராணியா என்றும் கேட்டார். மகாராணாவுக்கு அங்கு ஒரு ராணி இருக்கிறாள். அதை ரகசியமாக வைத்திருக்கிறார் மகாராணா என்றான் தீப்சந்த். இந்த புது செய்தியை கேட்டு திடுக்கிட்டார் மந்திரி. மகாராணா இருக்கும் லட்சணத்துக்கு ரகசிய ராணி வேறா? இங்குள்ள ராணிகளை நிர்வகிக்கவே பணம் இல்லை என்று எரிந்து விழவும் செய்தார். அந்த ராணியின் பெயர் என்ன என்று கேட்டார். தெரியாது. தெரியாதா? அப்படியானால் ராணி இருப்பது மட்டும் எப்படி தெரியும்? பார்த்தேன். பார்த்தாயா? மகாராணா ராணியை கட்டி தழுவுவதை. சி, அதை போய் பார்க்கலாமா? வேண்டுமென்று பார்க்கவில்லை, தற்செயலாக பார்த்தேன். அதற்கு மேல் சோம்ஜி ஏதும் பேசவில்லை. சரி, அவள் யார் என்பதையும் குலத்தையும் பெயரையும் விசாரித்து வா என்று மட்டும் சொன்னார். அங்கிருந்து கிளம்பிய தீப்சந்த் தனது புரவியில் ஏறி அரண்மனைக்கு வந்தான். பழையபடி புரவியை புரவி கொட்டடியில் கட்டிவிட்டு அந்தப்புற நந்தவனத்தில் புகுந்தான். முந்தைய நாளை போல அன்றும் வெண்மதி தன் கிரணங்களை வீசியிருந்தான் நந்தவனத்தின் மீது. அன்றும் தீப்சந்த் கண்களை உயர்த்தினான் சாளரங்களை நோக்கி. சாளரங்களில் யார் முகமும் தெரியவில்லை. ஏமாற்ற பெருமூச்சு விட்டு அந்தப்புறத்தை நோக்கி நடக்க முற்பட்டவன் பக்கத்தில் இருந்த கொடி வீட்டில் யாரோ இருவர் பேசும் ஒலி கேட்டு சட்டென நின்றான். பேசிய இருவரில் ஒருவர் மகாராணா, இன்னொரு குரல் புஷ்பாவதியின் குரல். மகாராணா, இது உங்களுக்கு தகுதியல்ல, போய்விடுங்கள் என்றாள் புஷ்பாவதி. ஆனால் மகாராணா அவளுக்கு செவி சாய்க்கவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. கொடி வீட்டு நிகழ்ச்சிகள். இரவு முற்றிவிட்ட அந்த நேரத்தில் எங்கும் வெண்ணிலவு பறந்து நந்தவனத்தை அழகுபடுத்திய 2வது ஜாமத்தின் இடையில் நேரம் ஏறிவிட்டதால் அந்தப்புற சாளரங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில்
முதல் நாளைப் போல அன்று புஷ்பாவதியின் முகம் சாளரத்தின் மூலம் வெளியே தெரியாததால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் நந்தவனத்திலிருந்து அந்தப்புற கட்டிடத்தை நோக்கி நடக்க முற்பட்டான் தீப்சந்த். அந்த நேரம் நந்தவன கொடி வீட்டுக்குள் இருவர் உரையாடும் சத்தம் கேட்கவே சட்டென்று நின்றுவிட்ட தீப்சந்த் அந்த உரையாடலின் ஒரு பகுதி காதில் விழவே அதிர்ச்சியின் எல்லையை எய்தினான். மகாராணா, இது உங்களுக்கு தகுதியல்ல என்ற புஷ்பாவதியின் சொற்கள் காதில் விழுந்ததும் அதிர்ச்சி நீங்கி சினத்தின் எல்லையை எய்தினான். இருப்பினும் உடனடியாக கொடி வீட்டுக்குள் நுழையாமல் மேலும் என்ன நடக்கிறது என்பதை அறிய மெதுவாக நடந்து கொடி வீட்டின் வாயிலில் கொடி அடர்த்தியாக இருந்த இடத்தில் சாய்ந்து நின்று லேசாக கொடியை சிறிது விலக்கி உள்ளே நடப்பதை கவனிக்கலானான். உள்ளே மகாராணா புஷ்பாவதியிடமிருந்து சற்று தள்ளியே நின்றிருந்தார். ஆனால் அவர் கண்களில் காமம் கொட்டி வழிந்து கொண்டிருந்தது. எதிரே நின்றிருந்த புஷ்பாவதியின் கண்கள் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தன. மகாராணாவின் நடத்தை தகுதியற்றது என்று புஷ்பாவதி சொன்னதை கேட்ட மகாராணா காம புன்முறுவல் செய்தார். புஷ்பாவதி, நீதானே என்னை நந்தவனத்தில் சந்திக்க சொன்னாய்? அப்படி அழைத்துவிட்டு இப்பொழுது இடக்கு செய்வது சரியா என்று கேட்ட மகாராணா தமது உதடுகளை உள்ளே மடித்து சாப்பிக்கொண்டார். புஷ்பாவதியின் கண்களில் அக்கினி அதிகமாக படிந்தது. மகாராணா, உங்களை நந்தவனத்துக்கு வரச் சொன்னேனே தவிர இந்த கொடி வீட்டில் பதுங்கியிருக்க சொல்லவில்லை. நான் சொல்லக்கூடியதை பகிரங்கமாக அரண்மனையில் சொல்ல முடியாததால் இங்கு சந்திக்க சொன்னேன். கொடிவேட்டில் பதுங்கி என்னை அழைத்தீர்கள். உங்கள் பதவியை முன்னிட்டும் உங்கள் வம்சத்தை நினைத்தும் நீங்கள் இழி செயல்களில் ஈடுபட மாட்டீர்கள் என்று நம்பி இங்கு வந்தேன் என்று உணர்ச்சி பெருக்கால் வாசகத்தை முடிக்காமல் விட்டாள் புஷ்பாவதி. அவள் மூச்சு பெருமூச்சாக வந்தது. முகம் கோபத்தால் சிவந்து கிடந்தது. மகாராணா லேசாக புன்முறுவல் செய்தார். புஷ்பாவதி, என்ன இழி செயலை நான் செய்துவிட்டேன்? உன் அழகை பாராட்டினேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? இதோ இந்த கொடி வீடு மல்லிகை செடியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மலர் அழகு என்று சொன்னால் தவறா என்று மகாராணா கேட்டார். மல்லிகைக்கு வாயில்லை மகாராணா. நீங்கள் அதை தொட்டாலும் பறித்தாலும் காலில் போட்டு நசுக்கினாலும் அது பேசாது, அலறாது. ஆனால் பெண்களுக்கு பேச வரும். அவசியமானால் தொடும் கையை முறிக்கவும் தெரியும். தவிர மனிதன் பண்பாடு முறை என்பவை இருக்கின்றன. இன்னொருவனுக்கு சொந்தமான பெண்ணை நீங்கள் வர்ணிப்பதும் தவறு. அவளை பற்றி தவறாக நினைப்பதும் முறைகேடு என்று திட்டமாக சொன்ன புஷ்பாவதி வெளியே போக முயன்றாள். மகாராணா வழியில் குறுக்கே நின்று அவளை தடுத்தார். புஷ்பாவதி, நீ என்னை பார்க்க வந்ததாகத்தானே சொன்னாய் என்று கேட்டார் குரலை சிறிது மாற்றிக்கொண்டு. ஆம் மகாராணா. உன் தந்தை என்னை பார்க்கத்தானே அனுப்பினார்? ஆம். பிறகு ஏன் என்னை விட்டு அந்த தீப்சந்திடம் போனாய்? மகாராணா, புஷ்பாவதியின் குரல் தடுத்து வந்தது. என்ன புஷ்பாவதி? மகாராணா கொஞ்சினார். மகாராணா, யோசித்து பேசுங்கள். தீப்சந்த் போன்ற ஒரு மகா வீரனை பற்றி பேசக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை. என் தந்தை உங்களிடம் அனுப்பியது கொடி வீட்டில் சரசமாட அல்ல, உங்களிடம் செய்தி சொல்ல என்றாள் புஷ்பாவதி. என்ன செய்தி? உங்கள் ரகசிய ராணியை பற்றி. ரகசிய ராணியா? அதிர்ச்சி தெரிந்தது மகாராணாவின் குரலில். ஆம், நாகராமக்ராவில் உங்களால் வேட்டையாடப்பட்டவள். பிறகு வழியில்லாமல் உங்களை மணந்து கொண்டவள். உங்களுக்கு ஒரு மகளையும் பெற்றுக் கொடுத்தவள். அந்த மகளின் உச்சிப்பூ இதோ இருக்கிறது என்று கூறி மடியிலிருந்து உச்சிப்பூவை எடுத்து மகாராணாவின் மீது எறிந்தாள் புஷ்பாவதி. இந்த உச்சிப்பூ ராஜபுதனத்தை இரண்டுபடுத்தும், முடிவில் அழித்துவிடும். இதை அணிவது யாராக இருந்தாலும் அவளும் அழிந்து விடுவாள். இப்படி ஜோதிடர்கள் கூறினார்களாம். இதை உங்கள் பூஜா தெய்வத்துக்கு சாத்தினால் மேவார் பிழைக்குமாம். அதை செய்ய விழா எடுக்க சொன்னார்களாம் ஜோதிடர்கள் என்றும் சொன்னாள் புஷ்பாவதி. புஷ்பாவதி எரிந்த அந்த உச்சிப்பூவை வெகு லாவகமாக கையில் பிடித்து கொண்ட மகாராணா அதை உற்று பார்த்தார். இவ்வளவு அழகான ஆபரணத்தால் என்ன ஆபத்து நேரிட்டுவிடும்? கேவலம் ஒரு ஆபரணம் நாட்டை அழிக்குமா? இந்த சோதிட உளறல்களுக்கு மகாராணா மயங்க மாட்டான் என்று கூறினார். பிறகு இதை அந்த இரகசிய ராணியிடமே கொடுத்து அவள் மகளின் தலையில் சூட்டச் சொல் என்று சொல்லி புஷ்பாவதியின் கையில் திணிக்க எண்ணி, புஷ்பாவதி, உன் மலர்கையை காட்டு, இதை வாங்கிக்கொள் என்று உட்புறமாக ஒரு அடி எடுத்து வைக்க முற்பட்டார். மகாராணா, நெருங்க வேண்டாம், அப்படியே நில்லுங்கள். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கொன்று விடுவேன் என்று சீறிய புஷ்பாவதி தனது இடையில் மறைத்து வைத்திருந்த சின்னஞ்சிறு குறுவாளை எடுத்துக்கொண்டாள். மகாராணா, இந்த கத்தியை பாருங்கள், எத்தனை அழகாக இருக்கிறது. உங்கள் இதயத்துடன் இது இணைய ஆசைப்படுகிறது என்றும் கூறினாள். மகாராணா அவள் கோப விழிகளையும் துடிக்கும் உதடுகளையும் அவள் கையில் பளபளத்த மெல்லிய குறுவாளையும் கண்டு திகிலடைந்தார். அதன் விளைவாக 2 அடி பின்னால் நகர்ந்தார். பின்னால் நகர்ந்து நகர்ந்து கொடிவீட்டு வாயிலுக்கு வந்ததும் சற்றே நிமிர்ந்த அவர் திகிலின் எல்லையை அடைந்தார்.
தன் உடல் யார் மீதோ சாய்வதையும் கையொன்று எழுந்து தமது கழுத்தை தடவி வளைப்பதையும் உணர்ந்து திரும்ப முயன்றார். பிடித்த கை இரும்பு கையாக இருந்தபடியால் அவரால் திரும்ப முடியவில்லை. யாரது? மகாராணாவை தொடும் துணிச்சல் உள்ளவன் என்று சீறி திமிர முயன்றார். மகாராணாவின் ஆட்டம் எதுவும் பலிக்கவில்லை. அவர் கழுத்தை சுற்றிய கை மேலும் இறுக்கியது. மகாராணாவுக்கு மூச்சு விடுவது சிரமமாக இருந்ததால் என்று வேதனையுடன் முனகினார். கொடி வீட்டுக்குள் இருந்த புஷ்பாவதியின் கண்கள் கொடி வீட்டு வாயிலை பிரமிப்புடனும் அச்சத்துடனும் நோக்கின. தீப்சந்தின் இடது கை மகாராணாவின் கழுத்தை இறுக்கி பின்னால் அவரை இழுத்து கொண்டிருந்தது. விடுங்கள், அவரை செத்து விடுவார் போலிருக்கிறது என்று அச்சத்துடன் சொற்களை உதிர்த்தாள் புஷ்பாவதி. அதனால் நஷ்டம் ஏதுமில்லை மேவாருக்கு, வீரனான மன்னன் கிடைப்பான் என்று சொன்ன தீப்சந்த் அவர் கழுத்தை மேலும் இறுக்கினான். வேண்டாம், விட்டுவிடுங்கள். அடுத்த மகாராணா யாரும் கிடையாது இங்கே. இதுவரை இவருக்கு 3 பெண்கள், ஆண் வாரிசு யாரும் இல்லை என்றாள் புஷ்பாவதி. இவருக்கு பெண்களை அதிகமாக பிடிக்கும், ஆகையால் பெண்கள் பிறக்கின்றன. இவரை விட அந்த பெண்களில் ஒருத்தியை ஆளச் செய்வது நல்லது என்ற தீப்சந்த் மகாராணாவை தனது பிடியிலிருந்து விடுவித்து, மகாராணா, உங்களை நான் உயிருடன் விடுவது பிசகு. ஆனால் உங்கள் மெய்க்காவலனாக உங்கள் பண்பாடற்ற தண்ட உடலையும் உயிரையும் பாதுகாக்க மகாராணியிடம் ஒப்புக்கொண்டதால் உங்களை விடுகிறேன், செல்லுங்கள் என்று கூற மகாராணா வெகு வேகமாக அந்தப்புரத்தை நோக்கி நடையை கட்டினார். அவர் போவதை பார்த்து கொண்டே நின்ற தீப்சந்த் கொடி வீட்டிற்குள் நின்ற புஷ்பாவதியை நோக்கினான். புஷ்பாவதி உணர்ச்சி மிகுதியால் தள்ளாடி நின்றாள். தீப்சந்த் உள்ளே சென்று அவள் அழகிய உடலை அணைத்தான். அச்சத்தால் வேகமாக அடித்து கொண்ட அவள் இதயத்தின் மீது கையை வைத்து, பயப்பட ஏதுமில்லை, வா, நாம் உன் அறைக்கு செல்வோம் என்று கூறி அவளை அணைத்த வண்ணம் அந்தப்புரத்தை நோக்கி சென்றான் தீப்சந்த். அறையை அடைந்ததும், புஷ்பாவதி, நாம் இப்பொழுதே புறப்படுகிறோம், தயாராக இரு என்றான். எங்கே என்று புஷ்பாவதி கேட்டாள். நாகர மக்ரோவுக்கு என்றான் தீப்சந்த். என் தந்தையின் இருப்பிடத்திற்கா? புஷ்பாவதியின் குரலில் அச்சம் தொனித்தது. ஆம். அங்கு எதற்கு? ரகசிய ராணியை சந்திக்க. அது எதற்கு? காரணம் இருக்கிறது. அப்போது இங்கு மகாராஜாவை காப்பது யார்? இந்த நடத்தை கெட்ட மகாராஜாவை காப்பாற்ற அவசியமில்லை. சரி சரி, நீ கிளம்பு என்று புஷ்பாவதியை துரிதப்படுத்தினான் தீப்சந்த். புஷ்பாவதியின் முகத்தில் திடீரென குழப்பம் தெரிந்தது. அவள் பார்வையை தொடர்ந்து வாயிலை நோக்கினான் தீப்சந்த். அரை வாயிலில் ராஜமாதா ராம்பியாரி நின்றிருந்தாள். அவள் முகம் சோக பிம்பமாக காட்சியளித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.